எல்லாருக்கும் வணக்கம். Q7 நியூஸ்க்காக நான் உங்கள் தேவி கிருபா. ஒரு நடிகையா இருந்தாலும் ஆங்கரா இருக்கிறது என்னோட ஒரு ஐகான் அப்படின்னு இப்போ தாராளமாக சொல்லலாம். ஸோ இன்னைக்கு நம்ம இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா விருகம்பாக்கம் AKR மஹால்ல. இங்கே வந்து இந்த ஆண்டுக்கான 3 ஆண்டுகள் முதல்ல இருந்த அந்த ஒரு கமிட்டியோட பணிக்காலம் நிறைவடைஞ்சு இன்னைக்கு இங்கே எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு. ஸோ ஒரு புது பார்ட்டி, ஒரு புது கமிட்டியை இங்கே நம்ம தேர்ந்தெடுக்கிறதுக்காக நாங்கள் எல்லாருமே இருக்கோம். ஸோ சின்னத்திரை எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா 4 டீம் முதன்மையான டீம் அப்படின்னு சொல்லலாம். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டெய்லி லைஃப்ல நீங்கள் பார்க்குற முகங்களை மிக முக்கியமான டீமாக நிற்கிறோம். அதுக்கப்புறம் 3 சுயேட்சை வேட்பாளர்கள் நிற்கிறாங்க. ஸோ இப்படி பரபரப்பாக இன்னைக்கு விருகம்பாக்கத்தில் இந்த AKR மஹாலில் ரொம்பவே சூப்பராக இந்த ஓட்டிங் போல் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ 4 டீம்ஸ் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ டீமோட ஹெட் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். டீமோட ஹெட்ல பார்த்தீங்கன்னா வந்து முதல்ல நிரோஷா மேம் இருக்காங்க, அதுக்கப்புறம் ரவிவர்மா சார் டீம் இருக்காங்க, அதுக்கப்புறம் போஸ் வெங்கட் அவர்கள் டீம் இருக்காங்க, சிவன் ஸ்ரீனிவாசன் அவர்கள் டீம் இருக்காங்க, அண்ட் 3 சுயேட்சை வேட்பாளர்கள் ஈஸ்வரி அவர்கள், விஜய் அவர்கள், ரமா அவர்கள் இருக்காங்க. ஸோ இந்த டீம் எல்லாருமே போட்டியிட தயாரா இருக்காங்க. நம்ம இப்போ என்ட்ரு ஆக போறோம் AKR மஹால்ல. வாங்க இந்த ஓட்டிங், இந்த எலெக்ஷன் எப்படி நடக்குது அப்படிங்கறத ஜாலியா பார்க்கலாம். நம்ம ஒண்ணு பண்ணுவோம். ரொம்ப டென்ஷனா போயிட்டு இருக்குல்ல இந்த எலெக்ஷன், ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்குல்ல. அதுக்காக நான் உங்களுக்கு ஒரு டைலாக் சொல்ல போறேன். எங்களோட தலைவர், துணை தலைவர் இப்படிலாம் இருக்காங்க இல்லையா, அதுல ஒருத்தர் இருக்காரு, அவரோட டைலாக் சொன்னா அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ட்விங்கிள் ட்விங்கிள் குட்டில் ஸ்டார். சாரை மீட் பண்ணலாமா? வாங்க பேட்ட பராக். ட்விங்கிள் ட்விங்கிள் குட்டில் ஸ்டார். நாராயண் சார் இருக்காருங்க. ஸோ பேச்ச பராக் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். பேட்டை பார்த்துருப்பீங்க நீங்க எல்லாருமே. ஸோ இப்போ பேட்டை பத்தி பேச போறாரா, இல்ல இந்த எலெக்ஷன் பத்தி பேச போறாரா, எலெக்ஷன்ல ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் யாருக்கு என்னென்ன நல்லது செய்ய போறத பேச போறாரா நமக்கு தெரியாது. பட் ஓவர் டு நாராயண் சார். பேசி முடிச்சிட்டேன். நாராயண் சார் பேசுவாரா இல்லையா? பேசிட்டேன் சார். அவங்க என்ன கேக்குறாங்க, இவ்வளவு ஜாலியா இருக்குதே, உங்களுக்குள்ள எந்த கருத்து பேதம் இல்லையான்னு கேக்குறாங்க. கருத்து வேறுபாடு எல்லாருக்கும், நமக்குள்ளே நிறைய கருத்து வேறுபாடு இருக்கும். ஒரு நாளைக்கு இது கரெக்டுன்னு தோணும், மறுநாள் இது தப்புன்னு தோணும், இல்லை அது மாதிரி நிறைய கான்ட்ரவர்சி இருக்கும். பட் வீர் ஆல் ஸ்டில் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்குள்ள ஒரு போட்டி, நாங்கள் வந்து செய்கிறோம், நீங்கள் வந்து செய்கிறீங்களா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது இன்னும் ஜஸ்ட் ஒரு 5 மணி வரலாம், அதுக்கப்புறம் எல்லாம் ஒன்று தான். தேங்க்ஸ். இந்த தேர்தல் என்ன சிறப்புனா, இந்த பதவி ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை, ஆனால் சர்வீஸ் பண்ணோன்னா எவ்வளோ வேணால் பண்ணலாம். மீதி உலகத்தில் நடக்கிற எந்த பதவியாக இருந்தாலும் அதுக்கு நோக்கம் இருக்கும். ஆனால் இந்த பதவிக்கு ஒரே நோக்கம் சர்வீஸ் தான். அதை 4 பேர் செய்கிறேன்றான், 100 பேர் செய்கிறேன்றான். இட்ஸ் a குட் ஹெல்த்தி காம்படிஷன். யார் ஜெயிச்சாலும் ஹாப்பி தான். ஸோ அவங்க சொன்ன மாதிரி இப்போ பரபரப்பாக தான் இருக்கு. பரபரப்புலையும் கொஞ்சம் ஜாலி போயிட்டு இருக்கு. பட் அந்த ட்ரூ பரபரப்போட ட்ரூ ஃபன்னை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒன்லி ஆஃப்டர் 5. அதுக்கு முன்னாடி பரபரப்புன்னு சொன்னோம்ல, ஒரு ஆமா ஒரு டென்ஷனாவே எப்பவுமே இருக்கிற ஒரு பர்சனை நீங்க பாத்திருக்கீங்களா? இப்ப வாங்கலாம், வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் பரத். கதைப்படி பார்த்தா அவர் எங்களோட எதிரணி. 4 டீம் நாங்க வந்து போட்டிடுறோம். ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கறதுனால நம்ம அவரை இன்டர்வியூ எடுப்போம். பரத்ஜி, எப்பவுமே நீங்க வந்து எதுல பேசினாலும் சரி, சோஷியல் நெட்வொர்க்ல பேசினாலும் சரி, எதுல பேசினாலும் சரி, ஒரு விஷயத்த ஆணித்தனமா எப்பவுமே சொல்றது உண்டு. என்ன அப்படின்னா, நம்ம மக்களுக்கு, நம்மளை சேர்ந்த தமிழ்நாட்டு நடிகர்களுக்கு வாய்ப்பு கண்டிப்பா தேவை அப்படிங்கறத நீங்க எப்பவுமே சொல்லிட்டு இருப்பீங்க. எதிரணியா இருந்தாலும் எங்க டீம்ல எல்லாருமே நாங்க அதை வரவேற்கிறோம், கண்டிப்பா எப்பவுமே வரவேற்கிறோம். அதுக்காக தான் நாங்க போட்டிடுறோம் இப்பவும் சொல்லி. ஸோ நம்ம வந்து பரத் கிட்ட கேட்போம் என்னென்ன விஷயங்கள் அவரு உங்க கூட கன்வே பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. ஆமா, கண்டிப்பா என்னன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் தமிழ் மக்கள் பார்க்கக்கூடிய தமிழ் தொலைக்காட்சி தொடரில் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்த்தா ரொம்ப கம்மி தான். அதுக்கு ஒரு மாற்றம் வேணும். அதுக்கு வந்து ஏன்னா வெளியூர்லேருந்து நிறைய பேர் இன்றைக்கி வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கு ஏதாவது ஒரு விஷயம், ஏன்னா இன்றைக்கி ஒரு 1700 மெம்பர்ஸ் இருக்க இடத்துல வெறும் 100 பேர் தான் ஒர்க் இருக்குது, வேலை செஞ்சிட்ருக்காங்க. மீது ஒரு 1600 பேருக்கு வந்து வேலைன்றது இல்லை. ஸோ இதுக்கு நாங்கள் எல்லாருமே இன்றைக்கி வெவ்வேறு அணியாக தனித்தனியாக நாங்கள் போட்டி போட்டாலும்
எல்லாருடைய உறுப்பினர்களோட நலனுக்காக தான் நாங்கள் வந்து போட்டி போடுறோமே தவிர இது வெறும் 5 மணிக்கு வந்து எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் ஒன்று தான். நாங்கள் எல்லோரும் இதே யூனிட்டியோட சேர்ந்து அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்போம். இது டெஃபினட்டாக நடக்கும். தமிழ்நாட்டு மக்களே, ஒரு காமெடி ஃபீல், ஒரு அந்த ஃபன் அன்லிமிட்டெட் கொஞ்சம் மிஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்களா? பயங்கர டென்ஷனா இருக்காரு. அர்ஜென்ட்டா போகணும் அப்படின்னு இருக்காரு. இருந்தாலும் நான் ஒரு 5 நிமிஷம் அவரை நிக்க வச்சிருக்கேன். ப்ளீஸ் 2 மினிட்ஸ் இல்ல நம்ம அவர் பேசினாலே போதும் இல்ல மக்களே. கேட்போம். சாம்ஸ் ஜி, தமிழ்நாட்டோட காமெடி ஸ்பெஷல், காமெடி கதாநாயகன் இப்ப சொல்லலாம், தாராளமா சொல்லலாம். ஓகே, சொல்லியா கொடுக்கணும். ஓகே, காமெடி கதாநாயகன். இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு, அது ட்ரூவா இல்லையா அப்படிங்கறத நம்ம கேட்க போறோம். 23ஆம் புலிகேசி, அது உண்மையா இல்லையா? 23 தான் வந்து முடிச்சாச்சு. இது 24ஆம் புலிகேசி, ஒரு ஆசைக்கு போட்டது, ஆசைக்கு பண்ணி வச்சது. அது வரும், ஆண்டவன் அருள் இருந்தா அதுவும் நடக்கும் கண்டிப்பா. ஓகே, ஓட்டு போட வந்திருக்கீங்க. சோ சர்க்கார் விஜய் மாதிரியே அதே ட்ரெஸ்ல இல்லனாலும் அதே கெட்ட மாதிரி. சோ என்ன சொல்ல விரும்புறீங்க, என்ன கன்வே பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எந்த அணி வந்தாலும் அந்த அணி அடுத்த தடவை வர அளவுக்கு நல்லது பண்ணா நல்லது. சூப்பர் சூப்பர், थैंक यू. கிரேட் வேர்ட்ஸ், थैंक यू ஃபார் யுவர் 2 மினிட்ஸ். கண்டிப்பா 2 மினிட்ஸ் அம்ச்சிட்டோம்னு நினைக்கிறேன். थैंक यू. எதிர் அணி இருக்காங்க, நம்ம அணில நம்ம தலைவர் இருக்காரு. நம்ம அணி தலைவரை மீட் பண்ணிட்டு எதிர் அணி தலைவரை மீட் பண்ணலாம். ஸோ இப்போ எங்களோட தலைவர்கிட்ட நம்ம போறோம். 2 பேர் இருக்கு. ஒன்று வந்து இப்போ வாழும் எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லி அதை சும்மா வார்த்தைக்காக சொல்லணும்னு நினைக்கல. ஏன்னா நாங்கள் எல்லாரும் இங்கே இருக்கோம் அப்படிங்கிறதுனால வந்து ஏதோ ஒரு டீம்ல இருக்கோம் அதுக்காக ஒரு பேச்சா சொல்லணும் அப்படிங்கிறது கிடையாது. நிஜமாவே வந்து ஒரு ஒரு குட் ஹியூமன் பீயிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரு ட்ரூ ஹியூமன் பீயிங் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி ஒரு மனிதர் இவர். ஸோ அவர்கிட்ட கண்டிப்பா அவர் நிறைய விஷயங்கள் பேசிட்டாரு. எதுக்காக இங்க போட்டியிடுறாரு, எதுக்காக நம்ம இந்த போட்டியை எடுத்து இதுக்கப்புறம் என்னென்ன செய்ய போறோம், அவங்களோட என்னென்ன கருத்துக்கள் இருக்கு, என்னென்ன பாயிண்ட்ஸ் நாங்க வச்சிருக்கோம், எல்லாத்தையுமே நாங்க பேசிட்டோம். ஸோ இப்போ எங்க தலைவரை ஒரு டீம் மெம்பரா இன்னைக்கு இந்த இன்டர்வியூ பண்றதுல தலைவரே, எஸ், ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஒரு ஆங்கர் ஆனதுல இன்னைக்கு தான் நான் சந்தோஷப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷம் எனக்கு. தலைவரே, இப்போ உங்களோட மனநிலை என்ன இருக்கு? ஏன்னா ஒரு போட்டின்னு வந்தாச்சு, எல்லாருமே ஒரு குடும்பம், நம்ம எல்லாருக்குமே தெரியும். 5 மணிக்கு நமக்கு வந்து ஒரு 5 மணிக்கு அப்புறம் இன்னைக்கே நமக்கு வந்து ஒரு ஃபுல்லா ரிசல்ட் தெரிஞ்சிடும். ஒரு தலைவரா, ஒரு செக்ரட்டரி எல்லாமே நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ உங்க மனநிலை என்ன இருக்கு? ஒருவேளை ஜெயிச்சு வந்தீங்கன்னா உங்களோட என்னென்ன நம்ம வந்து பாயிண்ட்ஸ் என்னென்ன கொடுத்துருக்கோம், அதெல்லாம் நீங்க என்னென்ன வந்து மக்களுக்கு, அதாவது நம்ம நடிகருக்கு என்னென்ன செய்யணும்னு ஆசைப்படுறேன்? நிற்கிற எல்லாருமே வந்து இந்த சின்னத்திரை நடிகர் சங்கத்துக்கு ஏதாவது ஒரு வகையில் வந்து நம்ம பயன்படணுங்கிற நினச்சி தான் நம்ம நிற்கிறோம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பட் யார் ஜெயிச்சு வந்தாலும் சரி, நாங்களும் வந்தாலும் சரி, இந்த சங்கத்தினுடைய குறைபாடுகளை முடிந்த அளவுக்கு அந்த பொறுப்புக்கு வருபவர்கள் பொறுப்போடு செயல்படணுங்கிறது தான் என்னுடைய ஆசை, என்னுடைய அணியினுடைய ஆசை. அந்த வாய்ப்பை 2 தடவை எங்களுக்கு தவற விட்டுட்டோம். 2 தடவை நின்னா தவற விட்டுட்டோம். தவற விட்டாலும் கூட சங்கத்திற்காக, உறுப்பினருக்காக என்ன செய்யணுமோ அது முறைப்படி நாங்கள் என்னால் முடிஞ்சதை நாங்கள் செஞ்சிட்டு இருக்கிறோம். இந்த ஒரு வாய்ப்பை, இந்த பொறுப்பை வழங்கினால் இன்னும் கொஞ்சம் உற்சாகமாக செயல்படுறதுக்கும், தீவிரமாக பணியாற்றுவதற்கும், அவங்களோட குறைகளை தீர்க்கிறதுக்கு இந்த பொறுப்பு பயன்படுங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறதுனால தான் இந்த களத்தில் நாங்கள் இறங்கியிருக்கிறோம். அந்த வாய்ப்பை இந்த முறை கொடுப்பாங்க உறுப்பினர்கள்ங்கிற நம்பிக்கை இருக்குது. நாங்கள் அந்த நம்பிக்கை நிறைவேறினால் உற்சாகமாக செயல்படுறதுக்கு உறுதியாக இருக்கிறோம். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலாகவே எங்களோட டீம் பற்றி நான் ஆணித்தரமாக ஒரு விஷயத்தை பதிவு பண்ணணும் அப்படின்னா, டீம் கழகம் அந்த ஒரு 23 பேர், அந்த +3 பேர் இங்கே ஹெல்ப் பண்ணுற அந்த 3 பேர் அப்படிங்கிறத தாண்டி பார்த்து என்றைக்குமே நாங்கள் வந்து ஒரு ஃபால்ஸான ஒரு விஷயத்தை நாங்கள் இதை செய்வோம் அப்படின்னு சொன்னதே இல்லை. அதே மாதிரி ஒரு யூனிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் எங்கள் டீமுக்குள்ளே அதுதான் ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து அதர் டீம் இருக்காரு, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஹல்க் தி ஆல்வேஸ் 20+ பிருத்திவிராஜ் சார். சார் சார், அது அவங்களா கண்டுபிடிக்கிறாங்களா இல்ல நம்மளா போய் மாற்றமான்னு எனக்கு அதுக்கே ஒரு பஞ்சாயத்து வைக்கணும்னு நினைக்கிறேன். சார் மறுபடியும் இது பேண்ட் சார், அதை நான் தலையில போடாம கையில போட்டிருக்கேன். பிருத்திவிராஜ் சார் இருக்காருங்க, ஓட் பண்ண வந்திருக்காங்க. சோ இப்போ பிருத்திவிராஜ் சார், நீங்க ஓட் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு சொல்ல வேண்டிய கருத்துக்களும் சிலது இருக்கும். அதாவது சின்ன திரை வந்து இன்னைக்கு வந்து நிறைய அணிகள் இருந்தாலும் நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம். யார் ஜெயிச்சாலும் நமக்கு சின்ன திரைக்கு என்ன நல்லது பண்ணணுமோ பண்ணுங்க. ஸோ மே தி பெஸ்ட் டீம் வின், ஆல் தி பெஸ்ட். ஸோ எல்லாரோட இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ யார் ஜெயிச்சு வந்தாலும் இங்கே இருக்கிற அந்த டீம் கிட்டத்தட்ட 1600 சில்ட்ர அப்படின்னு தாராளமாக சொல்கிறேன். அந்த 1600 சில்ட்ர மெம்பர்ஸுக்கும் நல்லது நடக்கணும் அப்படிங்கிறதா எல்லாரோட ஆசையுமா இருக்கு. ஒரு டீம் அப்படின்னா அதுதானே. ஸோ 1600 அந்த சில்ட்ர பேருக்கும் சான்ஸ் கிடைக்கணும், அவங்களும் அவங்க லைஃப்ல மேன்மையாகணும் அப்படிங்கிறதா எங்களோட ஆசையா இருக்கு. பார்க்கலாம். ஆனால் அது எதிரணியோட என்னுடைய நண்பர் இங்க இருக்காரு, அவரும் ஒரு ஆங்கர் அப்படிங்கும்போது
சீனியர் ஆங்கரா? ஐயோ, சும்மாங்க சீனியர் ஆங்கர். மேடமோட ஃபேனுங்க, அதுக்காக வந்திருக்கேன். இல்ல ஆக்சுவலா உண்மை என்னன்னா நடிகர்களா ஆங்கரா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆங்கர் தான் அப்படின்னு சொல்லலாம் தாராளமா. ஏன்னா நாங்க 2 பேருமே ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறது கடமை. இருங்க, எதிரணியில ஒரு பரபரப்பான பர்சனா நீங்க இருக்கீங்க. எதிரில நிக்கிறனால எதிரணி ஆயிருமா? ஐயோ, Q7க்கு நீங்க எதிரணி தானே பாஸ்? நம்ம ஒரே குடும்பம் தானே பாஸ்? ஒரே ஃபேமிலிங்க. 5 மணி வரைக்கும். சரி, இருந்தாலும் உங்க அணின்றதுக்கு இப்போ நிறைய விஷயங்கள் நீங்க வந்து வச்சிருப்பீங்க இல்லையா, சில கொள்கைகள் வச்சிருப்பீங்க இல்லையா, அது என்னென்ன, அதுக்கப்புறம் அந்த கொள்கைகள். ஒரு ஆங்கர் கிட்ட ஒரு ஆங்கரே கைய எடுத்து கும்பிட்டு போறத நீங்க பாத்திருக்கீங்களா? இன்னைக்கு ஆக்சுவலா எதிரணி தலைவர்கிட்ட நான் பேசியிருந்தேன். அதுக்குள்ள என்னோட நண்பி என் டார்லிங் வந்தா அப்படி. ஓகே அகிலா, இப்பதான் ஓட் பண்ண வந்திருக்கீங்க. ஸோ போலிங்கை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இன்னொன்னு என்னன்னா, நம்ம எல்லாருமே நார்மலா போன வாட்டி எலெக்ஷன் வரைக்கும் வந்து ஓட் பண்ணிட்டு போயிருப்போம். இன்னைக்கு நீங்க ஓட் பண்ண வந்திருக்கீங்க. ஒரு கமிட்டி மெம்பரா நான் இருக்கேன். நமக்கு நம்ம தான் இருக்கோம், ஏதோ பார்த்து பண்ணணும்ல. இப்ப எப்படி யாருக்கு ஓட் போட போறீங்கன்னு சொல்லலாமா? தாராளமா. அது எப்படி சொல்ல முடியும்? வேணாமா? ஆஹா, தட் இஸ் மை ரைட். ஐ வில் நாட் டெல் எனிபடி. சர்க்கார் விஜய் சார் நமக்கு தெரியும், ஆனா சின்ன திரையில அகிலா பத்தி தெரியாம அப்படிங்கிற மாதிரி. சோ அகிலா அத சொல்ல மாட்டீங்க. பட் என்ன எதிர்பார்க்கறீங்க? இந்த தடவை ஜெயிச்சு வர டீம் கிட்ட என்ன எதிர்பார்க்கறீங்க? அது எல்லாருக்கும் நல்ல விஷயம் பண்ணணும். அதை முடிஞ்ச அளவுக்கு இங்க இருக்க ஆர்டிஸ்ட்க்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும். அதுதான் மெயின். டப்பிங் சீரியல் அது இதெல்லாம் கூட விஷயம் கிடையாது. ஆனா இங்க இருக்க ஆர்டிஸ்ட்க்கு வந்து தே ஹேவ் டு கிவ் ஆப்பர்ச்சுனிட்டி. அதை வந்து நம்ம யூனியன் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் ப்ரொடியூசர்ஸ்கிட்ட பேச முடியும், சேனல்கிட்ட பேச முடியும். ஆல்மோஸ்ட் சில சேனல்ஸ் வந்து லாஸ்ட் டைம் இருக்க டீம் சொன்ன மாதிரி சில சேனல்ஸ் வந்து இங்கே இருக்க ஆர்டிஸ்ட் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க, ஈவன் ஃபார் லீட் ரோல்ஸ். அந்த மாதிரி சின்ன விஷயங்கள்ல மற்றபடி நம்ம சங்கத்துக்கிட்ட எதிர்பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை. தே ஆர் ஃபங்க்ஷனிங் ஓகே ஒன்லி வித் பேமெண்ட் இஷ்யூஸ் அது இது எல்லாமே. என்னன்னா அதான் சொன்ன மாதிரி எல்லாரும் வந்து ஓட் பண்ணணும், எல்லாருமே சப்போர்ட். ஒன்லி நாட் த டீம் மெம்பர்ஸ், இந்த டீம் மட்டும் இல்லை, எப்போவுமே எல்லாருமே சப்போர்ட்டிவாக இருக்கும். அதுதான். ஸோ 24x7 7-11 ஒரு ஷாப் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது மாதிரி நம்ம வந்து 24x7 கண்டிப்பாக நம்மளோட மக்களுக்காக அந்த மெம்பர்ஸ்க்காக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்க. அது பண்ணிட்டு தான் இருக்காங்க, இது வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும். அதுக்கு எல்லாருமே இப்போ இந்த டீம் இருக்காங்க, இந்த ஒரு என்ன சொல்றது, இந்த ஒரு செட் மட்டும் இல்லை, எல்லா மெம்பர்ஸுமே அதுக்கு கோஆப்ரேட்டிவாக இருக்கணும். அதுதான் நான் சொல்லுவேன். கிரேட் படி. தேங்க்யூ. Vote for our team, for me. Thank you. Same to you. Thank you. ஸோ அடுத்து நம்மளோட எதிர் அணி தலைவர், நம்ம அணியின் தலைவர் நிரோஷா மேம். அவங்க கிட்ட நான் கெஞ்சி கேட்டிருக்கிறேன், மேம் 2 வார்த்தை அது பேசுங்க அப்படிங்கிற மாதிரி. எனக்கு தெரிஞ்சு இது எனக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு ஹீரோயின் இன்னைக்கு ரொம்ப பரபரப்பான இருக்கிற இது என் ஓன் சேனலா மக்களே? நோவே. ஸோ நிரோஷா மேம் கேட்டாங்க, நம்ம வேலை தானே, வேலை எங்க செஞ்சா என்ன மேம், இல்லையா? இல்ல மச்சி, பேமெண்டா முக்கியம், வேலை தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் இன்னொன்னு, நிரோஷா மேம் இன்டர்வியூ பண்ணணும் அப்படின்னா கசக்கவே கசக்காதே பாஸ் அப்படிங்கிற மாதிரி. மேம் முதல்ல இது என்னோட வந்து ஒரு ப்ரிவிலேஜாவே நான் எடுத்துக்கிறேன், உங்களை இந்த நிலமையில இங்கே இன்டர்வியூ பண்றது. ஸோ ஒரு டீமா ஒரு மிகப்பெரிய ஒரு பேக்கப்போட நம்ம இங்கே வந்திருக்கோம். அண்ட் உங்கள் டீமுக்குன்னு சில கொள்கைகள் இருக்கும். அண்ட் உங்களுக்கு சொல்லணும், மீடியா அண்ட் நம்ம மக்கள், நம்ம டீம் மெம்பர்ஸ் கிட்ட சொல்லணும்னு சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா? ப்ளீஸ் அதை பற்றி சொல்லுங்கள். நாங்கள் 6 லட்சம் தான் போட்டிருக்கோம். ஜெயிச்சு வந்தோன்னே ஒரு 3-4 லட்சம் ஓகே பண்ணியே வச்சுருக்கோம். ஸோ ஆல்ரெடி எஸ், நாங்கள் வந்து வேலை வாய்ப்புக்கு பாதுகாப்பு கொடுக்குறோம், எஜுகேஷன், ஹெல்த் அண்ட் சேனல் பி ஸ்போக்கன் அண்ட் எஸ், சொந்த இடம் வேணும். ஸோ மேஜர் திங்ஸ் வி ஆர் டூயிங் இன். கண்டிப்பாக நாங்கள் ஜெயிச்சு வந்து இதெல்லாம் நிறைவேற்றுவோம். அண்ட் கொஞ்சம் மாற்றம் தேவை. ஸோ கம் ஃபார் தட் மாற்றம். ஓகே, அந்த மாற்றம் நல்ல விதமாகவே நடக்கட்டும். ஏன்னா நாங்கள் சொல்லியிருந்தோம் இது ஒரு ஆரோக்கியமான போட்டி அப்படின்னு சொல்லி, ஒரு ஹெல்த்தியான எலெக்ஷன் அப்படின்னு சொல்லி. ஸோ எது அணியாக இருந்தாலும் நாங்கள் அவங்கள விஷ் பண்ணிக்கிறதுக்கு தயாராக இருக்கோம். தேங்க்யூ. அண்ட் மேம் ஒரு நல்ல விஷயம் சொன்னாங்க. என்ன எல்லாம் ஓகே, எல்லாம் ஓகே. இப்போ அஜெண்டா எப்படி இருக்குது, அதாவது வர்றதுக்கு முன்னாலே ஒரு 4 விஷயம் ஃபைனலைஸ் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. அதாவது அதான் சொல்கிறேன், அதாவது இப்போ நடிகர்கள், டிவி ஆர்டிஸ்டோட குழந்தைங்க, நடிகர்கள் அவங்களோட கிட்ஸ் வந்து
ஒய் நாட் ஒரு ஐஏஎஸ் லெவலில் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஃபீல்டில் என்ன பண்ணிடுறாங்க, எஜுகேஷன் தராங்க. காலேஜில் ஒரு 5 காலேஜ் ஒரு 5-6 சீட் இன்ஜினியரிங்லாம் இருக்குது. பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இப்போ இந்தியாவில் ஒரு நல்ல ஒரு ஐஏஎஸ் பெரிய அகாடமிக் கோச்சிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சைதை துரைசாமி சார் தான். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெம்பர்ஸுக்கு வந்து யாரெல்லாம் டிகிரி பண்ணியிருக்காங்களோ ஃப்ரீ கோச்சிங். அது வெளியே ப்ரைவேட்டாக எடுத்தால் எவ்வளோ லேக்ஸ் வரும். பட் இருந்தாலும் அது நம்ம மெம்பர்ஸுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஷாட் ஒரே நாளில் பேசி வந்து சீட்ஸு அவங்களுக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் அவங்க கோச்சிங் எடுத்துக்கலான்னு வந்து ஃப்ரீஸ் பண்ணி அவங்ககிட்ட ஒரு கமிட்மெண்ட் வாங்கினதுங்கிறது பெரிய விஷயம். வர்றதுக்கு முன்னாடியே வந்து ஒரு 4 விஷயம் ஓவர் ஃபோன் ஒரே நாளில் பண்ண முடியும்னா வந்துட்டா எவ்வளோ விஷயம் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் நிரோஷா மேடமோட ஒரு பெரிய ஒரு விஷயம். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க எதிர் அணி அவர்களே? எதிர் அணியா அதை பற்றி நினைக்கிறத விட மேம் நீங்கள் சொன்னது கருத்து ஒரு சூப்பரான கருத்து மேம், சத்தியமாக. ஏன்னா எதிர் அணியாக இருந்தாலும் ஐ எம் நாட் தட் மச் மெச்சூர்ட். ஏன்னா இன்னைக்கு தான் இந்த எலெக்ஷன் தான், திஸ் மை ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் நான் என்ட்ரு ஆகுது. அப்படிங்கும்போது இதில் இன்னொரு எதிர் அணி இருக்குது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நமக்குன்னு ஒரு பில்டிங் அப்படிங்கிறத விட நமக்கான ஒரு வேலை வாய்ப்பு ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் அவங்க வச்சுருந்தாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இங்கே வந்து அந்த கொஸ்டின் எனக்கு வருது ஒரு ஆங்கரா. இந்த கொஸ்டின் நம்ம இங்கே கேட்டோம், மேம் ஆன்சர் பண்ணிட்டாங்க. பட் இப்போ நான் அந்த கொஸ்டினுக்கு போகணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அவங்க என்ன வச்சுருக்காங்க, ஏன்னா வேலை வாய்ப்புங்கிறது முக்கியம், அதுக்கப்புறமா தான் எஜுகேஷன் மற்றதெல்லாம் வரும். வேலை இல்லைங்க 2 வருஷம். எக்ஸ்கியூஸ் மீ, அவங்க அந்த இல்லைங்க அதான் சொல்கிறேங்க, வேலை வாங்கி கொடுத்துருங்களா நீங்கள்? ஒரு 10 பேருக்கு நீங்கள் வேலை வாங்கி கொடுத்துருங்க பார்க்கலாம். அதை தான் நான் கேட்க போகிறேன், வரீங்களா? நெக்ஸ்ட் வந்து நம்ம அந்த கொஸ்டின் நம்ம வச்சிருந்தோம் இல்லையா, அந்த கொஸ்டினுக்கான அந்த ஆன்சர் நம்ம வந்து வேற ஒரு டீமை பார்க்க போறோம். ஓகே, டோட்டலா கவர் பண்றோம் பாஸ் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ஆனா அந்த டீமுக்கு முன்னாடி எப்போ எங்க என்ன பண்ணாலும் நம்மளோட டார்லிங் இல்லாம நம்ம ஏதாவது காமெடி சீன்ஸை நினைக்க முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு டைரக்டராகவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல் டைம் ஃபேவரட் சார். இப்போ நம்ம உங்களோட அணிலேருந்து நம்மளோட மெம்பர்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அந்த அணியில சொன்னாங்க, நாங்க எஜுகேஷனுக்காக வந்து நாங்க வரதுக்கு முன்னாடியே ஒரு 4 பாயிண்ட்ஸை நம்ம சைன் பண்ணி அதை நாங்க செய்வோம்னு நாங்க வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ எதிர் அணியா நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னாங்க. எங்க அணிக்கு அப்புறம் வரதை விட வந்து அதுக்குள்ள நம்ம இந்த அணிக்கு வருவோம். அவங்க சொன்னதுக்கு ஒரு முக்கியமான கருத்து, இந்த இல்லமா இப்போ நான் ஒரு ஆங்கர் மட்டுமே தான், அவ கேட்டுக்கொண்டதால் ஒரு ஆங்கர் மட்டுமே தான், ஓகேவா? எதிர் அணி கிடையாது. அதனாலதான் அப்படி அதை முதன்மை சொல்லிக்க விரும்புறேன். சாரோட கருத்து இன்னொன்னு என்ன அப்படின்னா, இங்க இருக்காங்க இல்லையா நம்ம புதிய தலைமுறை அணி ஒரு விஷயத்த குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க சார். அவங்க என்னன்னா, ஜெனரல் பாடி மீட்டிங்ல இந்த எஜுகேஷன் அதெல்லாம் அப்புறம் ஓகே, அவனோட சம்பாத்தியங்கிறது முதல்ல முக்கியம், அதுக்கப்புறமா நம்ம வந்து பில்டிங் கூட பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை அவங்க வச்சிருந்தாங்க. ஸோ இப்போ அந்த கருத்தெல்லாம் விட்டுருவோம். நீங்க உங்க அணிக்குன்னு ஒரு கொள்கை இருக்கும் இல்லையா, அந்த கருத்தை பத்தி. சங்கம்ங்கிறது வந்து ஒரு நபருக்கு பாதுகாப்பு கருதிதான் இருக்கும். அவனுடைய வேலை வாய்ப்பு எல்லாம் வந்து பண்ண முடியாது. அது ரொம்ப சும்மா பொய் சொல்லிட்டு வருவாங்க, அதெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு சங்கம்ங்கிறது பாதுகாப்புன்னா என்னன்னா, அவனுக்கு கிடைக்க வேண்டிய பணம், அவனுக்கு வேற ஏதாவது சொசைட்டியில் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சுன்னா அதெல்லாம் பாதுகாக்க முடியும். எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே, இந்த சங்கம் இல்லை, எல்லா இண்டஸ்ட்ரியில் இருக்க எல்லா சங்கங்களும் எஜுகேஷனுக்கு முக்கியத்துவம் யார் வந்தாலும் அது பண்ண தான் போகிறாங்க. இது வந்து ஏற்கனவே சிவன் சீனிவாசன் பண்ணியிருக்காங்க, மற்றவங்களும் பண்ணியிருக்காங்க, அதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் பண்ணியிருக்காங்க. அதனால அது எஜுகேஷன் வந்து இட்ஸ் நாட் எ வேலிட் பாயிண்ட்னு நினைக்கிறேன். நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டேன்னா, இப்போ இங்கே வந்து நிறைய பெண்களுக்கான மன உளைச்சல்கள் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. அது வந்து அந்த மன உளைச்சலை போக்குறதுக்கான ஒரு என்னது டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட்டு, அது சைக்காட்டிஸ்ட் டாக்டர் வச்சுட்டு அது எப்படி பண்ணலாம், அது மாதிரி ஏதான ஒன்று பண்ணால் நல்லாயிருக்கும். அதெல்லாம் அந்த திட்டங்கள்லாம் இங்கே இருக்குது. முதல்ல இந்த துறைங்கிறது ஆம்பளைங்களை விட பெண்கள் சார்ந்த துறை, பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குற துறை, பெண்களை சார்ந்த கதைகள் எடுக்கப்படுற துறை. அப்போ பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற, பெண்களுக்கு நன்மதிப்பை பெறுகிற, பெண்களுக்கான முன்னுரிமை கொடுக்கிற விஷயத்தை பண்ணாதான் இங்க நிற்கவும் முடியும், செய்யவும் முடியும். இந்த அணியோட தலைவர் போஸ் வெங்கட் அவர்கள், போஸ் வெங்கட் மாமா ஓகே ரொம்ப பரபரப்பா இயங்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலா சாரி, ஏன்னா போஸ் வெங்கட் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவன் எங்க அக்கா மாமா அப்படின்னு தான் நாங்க அவரை பேருக்கோம். அதனால போஸ் வெங்கட் மாமா அப்படின்னு தான் நல்லா சொல்ல முடியும். ஸோ போஸ் வெங்கட் மாமா. ஃபர்ஸ்ட் டைம் நாங்க கேட்டோம், நிரோஷா மேம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்க வரதுக்கு முன்னாடியே ஒரு 4 விஷயங்களை சைன் பண்ணிட்டு வந்திருக்கோம். த்ரூ ஃபோன் ஒரே நாள்ல நாங்க அதை முடிச்சு எஜுகேஷன் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நாங்க பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க.
அதுக்கப்புறம் நம்ம மனோபாலா சார் அவர்கள் சொன்னாரு பெண்களுக்கான மன உளைச்சல் ரொம்ப அதிகமா இருக்கு இதுல. இப்ப நம்ம மீ டூ இது மாதிரி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இல்லாம நாங்க பாத்துப்போம் அப்படின்னு அவங்க டீமோட ஒரு சிறப்பான கொள்கையை சொன்னாங்க. பட் நீங்க பேசினதுலயே ரொம்ப நிதர்சனமான ஒரு உண்மை என்ன அப்படின்னா, ஒரு மனுஷனுக்கு ஒரு நாளைக்கு சாப்பாடுங்கிறது போதுங்கிற அளவுக்கு இருந்தா, அதுக்கான சம்பாத்தியம் இருந்தாதான் மத்த இந்த விஷயங்களாம் நம்ம பண்ண முடியும். சோ போஸ் மாமா அவர்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நிதர்சனமான உண்மையை அவர் சொல்லியிருந்தாரு. சோ அதுக்காக நாங்க பாடுபடுவோம் அப்படின்னு சொல்லி. பட் அதை மட்டுமே நான் இல்ல, போஸ் மாமா அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் நிறைய விஷயங்கள் அவங்களோட அந்த டீம்ல நிறைய கொள்கைகள் இருக்கும். அதை பத்தி நம்ம கேட்கலாம். முதல்ல இந்த 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 எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் சொல்றதோட கான்ட்ரவர்சி நான் சொல்றேன், 4 டீமா நிக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முன்ன என்னன்னா, வேலை செய்யறதுக்கு முன்னாடி 2 பேர் ஓடி வந்து இப்ப 4 பேர் ஓடி வர்றாங்கிற அளவுக்கு இப்ப வேலை செய்ய ஓடி வர்றாங்கன்னா என்ன அர்த்தம்? சோ அந்த இடம் ஆரோக்கியமா இருக்குன்னு அர்த்தம். அந்த ஆரோக்கியத்துக்கு கடந்த 3 வருடங்களா நான் செக்ரட்டரியா இருந்திருக்கேன். அந்த சமயத்துல ஷோ அது வரைக்கும் பண்ணினதே இல்லை. நாங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு ஷோ பண்ணோம். அதுல சில வருமானங்கள் நமக்கு கிடைச்சது. அது ஒரு முன்னோட்டம் தான். அதே மாதிரி ஒரு தேர்தல் அறிக்கை கொடுத்ததை அப்படியே பண்ணிடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டது போன தடவை. அதுல செக்ரட்டரியா எனக்கு ஒரு லிமிட் இருக்கு, அந்த லிமிட்டுக்குள்ள நான் ஒர்க் பண்ணேன். அப்ப எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது, அடுத்த லிமிட் வந்து தலைவர் தான் அப்படின்னு. ஸோ அதுக்காக போட்டிட்டேன். எந்த சூழ்நிலையும் நான் சிவன் சீனிவாசனா ஒரு குறை கூட சொல்லி நான் ஓட்டு கேட்கல. அடுத்த லெவல் போறது எப்படின்னு சொல்லி தான் நான் ஓட்டு கேட்டிருக்கேன். இன்னோவேட்டிவ் திங்ஸ் பொறுத்த வரைக்கும் எங்ககிட்டயும் நிறைய இருக்கு, அது சொல்லிக்கிட்டே போகலாம். பட் ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். எனக்கிட்ட சில விஷயங்கள் இருக்கு, இவங்ககிட்ட சில விஷயங்கள் இருக்கு, அவங்ககிட்ட சில விஷயங்கள் இருக்கு. எல்லாருமே சங்கத்துக்காக எடுத்துக்காங்க. யார் ஜெயிக்கிறாங்களோ ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவங்க வச்சிருக்க இன்னோவேட்டிவ் திங்ஸ் அவங்கள்ட்ட கொடுத்துடணும். நீங்க பப்ளிக் தானே பண்றீங்க, அப்ப தோத்தோன்னே அதை நான் செய்ய மாட்டேன், அது நான் தோத்துன்னு சொல்லக்கூடாது. இப்ப எனக்கிட்ட சில சோர்சஸ் இருக்கு, சில பிளான்ஸ் இருக்கு. அந்த பிளானை யார் ஜெயிச்சு வந்தாலும் எக்ஸிக்யூட் பண்ணுவேன். அதே மாதிரி யாருக்கிட்ட என்னென்ன இருக்கோ வச்சிருக்கிறது எல்லாத்தையும் யாரு ஜெயிச்சாலும் எக்ஸிக்யூஷன் கொடுக்கணும். நான் ஜெயிச்சாலும் அதை கேட்பேன். அதான் யாரு ஜெயிச்சு வந்தாலும் எங்களோட கொள்கைகள்ங்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு அருமையான விஷயத்த சொல்லியிருக்காங்க. நான் முதலே சொன்ன ஆரோக்கியமான ஒரு எலெக்ஷன் இது அப்படின்னு சொல்லி. அடுத்து உலகத்திலேயே இப்படி ஒரு பொறுமையான ஒரு மனுஷனை நம்ம பார்க்க முடியுமா பாஸ்? அப்படிங்கிற மாதிரி நீங்க பிக் பாஸ்ல பாத்திருப்பீங்க. ஒரு குப்பை கூடையே கவுத்தாலும் மனுஷன் தளராதவரு இன்னைக்கு எலெக்ஷன் வெயில தளர்ந்திருக்காருன்னு நினைக்கிறேன். சோ அவர்கிட்ட கேட்போம் அவர் எப்படி ஃபீல் பண்றாரு அப்படின்னு சொல்லி. முதல் விஷயம், எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கு உங்களை பத்தி. எப்படி ஒரு மனுஷனால, ஒரு காமெடியானா மட்டுமே பார்த்த ஒரு மனுஷனால இவ்வளவு பொறுமையா, இவ்வளவு ஒரு நல்ல மனிதரா, இப்படி ஒரு மகானா அப்படின்ற மாதிரி உங்களை பத்தி ஃபீல் பண்றாங்க. அந்த மகானா எப்படி உங்களால மாற முடிஞ்சிச்சு? ஆக்சுவலா வந்துட்டு மகானா மாற முடிஞ்சுன்னா வந்து ஃபர்ஸ்ட் பிக் பாஸ்க்கு தான் தேங்க்ஸ் சொன்னோம். ஏன்னா நீங்க அங்க போயிட்டீங்கனால அங்க இருக்கிற உள்ள மற்ற கேரக்டர்ஸ் இருக்கு இல்லையா, அது கூட நீங்க சேர்த்து பழகும் போது உங்களை நீங்க உங்களுக்குள்ள ஏதோ ஒன்று மாத்திக்கணும் அப்படின்னு மைண்ட் நினைச்சீங்கன்னா கண்டிப்பா மாத்திக்கணும். என்கிட்ட 2 வருஷம் என் கூட ரொம்ப வருஷமா நீங்க நட்பா இருக்கீங்க. அதனால எனக்கு வந்து ஷார்ட் டெம்பர் நான் கொஞ்சம் குடிப்பேன், எல்லாருக்குமே தெரியும். ஷார்ட் டெம்பர்ன்றத விட எங்களுக்கு தெரிஞ்ச என்ன விஷயம்னா, ஒரு நிறைய வருஷமா நான் வந்து ஃப்ரெண்டா இருக்கேன் போது அவரோட ஷார்ட் டெம்பர் எனக்கு சத்தியமாவே தெரியாது. உண்மையாவே அவரோட மைனஸ் எனக்கு எதுவுமே தெரியாது. இத்தனை வருஷத்துல ஒரு குறைஞ்சது எனக்கு ஒரு 7 to 10 வருஷமா அவர் தெரியும். டைம் ஒரு செகண்ட் பை செகண்ட் நிறைய காமெடி பண்ணுவாருங்கிற மட்டும் தான் எனக்கு தெரியும். பட் உங்களுக்குள்ள இவ்வளவு ஒரு சகிப்புத்தன்மை இருக்கு அப்படிங்கறதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சேஞ்ச் ஆயிட்டோம் போயிட்டு. ஏன்னா நமக்குள்ள சில விஷயம் மாத்தின்னு வச்சோம், அந்த முன்கோபத்தை விட்டோம், நிறைய விஷயங்கள் அங்கே விட்டதுனால எல்லாருக்குமே வந்துட்டு பாலாஜி இப்படி மாற முடியுமா அப்படின்னு நினைச்சாங்க. இன்னைக்கு எல்லாருமே பாலாஜி வேற மாதிரி பாக்குறாங்க. அதான் ஒரு காமெடியன், ஒரு நடிகனா மட்டும் இல்லாம ஒரு மனிதனா, ஒரு மனசுக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா பொன் குழந்தைக்கு அம்மா தான் வந்து எல்லாமே டேக் கேர் அப்படின்னா அப்பாவுக்கும் பாசம் இருக்கு அப்படின்றத புரிய வச்சோம். அந்த வகையில பாலாஜி சார இன்டர்வியூ எடுத்தது எனக்கு அந்த இருங்க பர்சனல் விஷயத்தை மட்டும் நம்ம பேசிட்டோம். அணியோட கொள்கைகள் ப்ளீஸ். அணி கொள்கையில தெரியாது, மாட்டி விடாது. சில பேரை இன்டர்வியூ எடுக்கும் போது என்னத்த கேட்டு என்னத்த பண்ணியா என்னத்த நம்ம சொல்லி என்னத்த பேசி இது யூஸ்வலா நடக்கிறதா. சோ இது வந்து ஒரு காமெடி ஆஸ்பெக்ட் அப்படி வச்சுக்கோங்க. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த பைட் பொறுத்த வரைக்கும் காமெடியா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா வந்து போன வருஷம் வரைக்கும் நானே ஒரு மாதிரி தான் ஓட் போட்டு மட்டும் தான் போயிட்டு இருந்தேன். பட் இந்த வருஷம் நான் ஒரு கமிட்டி மெம்பரா நிக்கிறேன். அப்படிங்கும் போது இதோட அந்த டெப்த் என்ன, ஒரு எலெக்ஷன், ஒரு இது இந்த மாதிரி இந்த கொள்கைகள்லாம் என்னன்ற எனக்கு தெரியுது. பட் இன்னைக்கு அவர் ஓட் போட்டு மட்டும்தான் வந்திருக்காரு, ஒரு நடிகரா வந்திருக்காரு. சோ என்ன ஃபீல் பண்றாரு, ஒரு நடிகரா அவருக்கு என்னென்ன தேவைகள் இருக்கு, என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்றாரு அப்படின்னு நம்ம கேட்கணும். எனக்கு ஃபர்ஸ்ட் எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும், அதான் மெயின். ஆமா, நீ வேற இருக்க, அதை நம்ம பார்த்து தான் கொஞ்சம் பண்ணணும், பத்திரமா பார்த்துக்கணும்.
இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் எல்லாம் சேர்ந்து ஒன்னா சேர்ந்து நல்லபடியா எல்லாத்தையும் கொண்டு போகணும். அதான் என்னோட வேண்டுகோள். நன்றி. சார் அவ்வளவா பேச வராது. கண்டிப்பா ஒத்துமை என்றது நமக்கு இல்ல, என்னைக்குமே போல இன்னைக்கும் ஒத்துமையா இருக்கு. 5 மணிக்கு மேல அந்த ஒத்துமையை நம்ம பார்க்க போறோம். எனிவே ஓட் பண்ணுங்க. அடுத்து நம்ம கூட இருக்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைரக்டர், நடிகர், இப்படி பல பரிமாணங்கள்ல இருக்கிறவர். ஒரு டீம்ல இன்னைக்கு ஒரு ஆத்தரைஸ்ட் ஒரு மெம்பரா வேற இருக்காரு. அப்படிங்கும் போது வந்து ஒரு நடிகர்னா நமக்கு ஒரு சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். ஒரு டைரக்டர் அப்படிங்கும் போது ஒரு சில விஷயங்கள் நமக்கு தெரியும், நடிகருக்கு நம்ம இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி. பட் இன்னைக்கு அவரு என்னென்னலாம் நம்ம வந்து இந்த 1600 சில்லற பேருக்கு என்னென்னலாம் செய்யணும்னு நினைக்கிறாரு, அவங்க டீமோட அந்த பாயிண்ட்ஸ் என்னெல்லாம் முதன்மையா வச்சிருக்காங்க அப்படிங்கிற நம்ம கேட்போம். இப்போ தேர்தல் முடிய போறதுனால பிரச்சாரத்தை முடிச்சுக்கிட்டு தேர்தல் முடிஞ்ச பிறகு என்ன செய்ய போறோம் அப்படின்றத பத்தி பேசலாம். தேர்தல் முடிஞ்ச பிறகு இப்போ வந்து ஒவ்வொரு தனித்தனி குடும்பமா நாங்க பிரிஞ்சு நின்னாலும் கூட, இப்ப இவங்க வேற அணி நாங்க வேற அணி நின்னாலும் கூட, தேர்தல் அறிவிப்பு வந்த பிறகு எல்லாம் கலந்துதான் ஒரே குடும்பமா தான் இருக்க போறோம். இந்த உறுப்பினர்களுடைய எதிர்காலத்துக்கு, அவங்களுடைய வேலை வாய்ப்புக்கான உத்தரவாதத்துக்கான உழைக்கிறது தான் எங்களுடைய நோக்கமா இருக்கும். இந்த மெம்பர்ஸ் வந்து அவங்களுடைய வாழ்வாதாரம், மருத்துவத்துறை ஆகட்டும், கல்வித்துறை ஆகட்டும், அவங்களுக்கு நிறைய வந்து சின்னத்திரை மூலமா செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அது வந்து மேற்கொண்டு இன்னும் விரிவடைறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்போம். அதான். தேங்க்யூ சோ மச். நன்றி. நம்ம எல்லாரோட கனவுமே நினைவாகணும் அப்படிங்கறதா எங்களோட ஆசை. நன்றி நன்றி நன்றி. சோ எங்க டீம் பேசுறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நீங்க எல்லாரும் சின்ன திரையில தினம் தினம் பார்த்து சந்தோஷப்படுற ஒரு ஹீரோயின் இருக்காங்க. அவங்க இப்பதான் ஓட் போலுக்கு வந்திருக்காங்க, ஓட் பண்ண போறாங்க. சோ அவங்க கிட்ட கேட்போம். ஹாய். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ விஷ் எவ்ரி ஒன் ஆல் த பெஸ்ட். உண்மையாகவே வந்து பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. என்ன மாதிரி ரிசல்ட்ஸ் வரும், லைக் எல்லாருமே ரொம்ப வேண்டப்பட்டவங்க. ஸோ ரிசல்ட்ஸ் இஸ் ரியலி வாட் டு சே டஃப் தான். உண்மையாகவே பயங்கரமான டஃப்பான காம்படிஷன். நீங்களாம் எதிர்பார்க்கறத விட நாங்கள் ரிசல்ட்ஸ்க்கு பயங்கர ஆர்வமாக இருக்கோம். ஸோ ஐ ஹோப் எவ்ரி ஒன் வில் பி ஹாப்பி. நல்ல டீம் கண்டிப்பாக வரணும். உண்மையாக மக்களுக்காக, ஐ மீன் ஃபார் த எவ்ரி ஒன், எல்லாரோட நல்ல விஷயத்துக்காக பண்ணுற அந்த டீம் வந்ததுன்னா உண்மையாவே சின்ன திரை will be very blessedன்னு சொல்லுவேன். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஆல் தி டீம். அண்ட் ஒரு ஹீரோயினா இங்க வந்து நிறைய பெண்களுக்கான விஷயங்கள் பத்திலாம் பேசினாங்க. ஸோ ஒரு பெண்ணா ஒரு ஹீரோயினா உங்களுக்கு இந்த மாதிரிலாம் விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் சங்கத்துல அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கும்ல, அப்படி நீங்க என்னெல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, பேசிக்காக வந்து வாட் ஐ ஃபீல், அந்த பெண்கள் விஷயம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஐ ஃபீல் நம்ம தமிழ் ஆர்டிஸ்ட்க்கு இன்னும் நிறைய வந்து நல்லது நடக்கணும். வேற மாநிலங்கள்லேருந்து வரதை தாண்டி நம்ம இருக்கிற ஆர்டிஸ்ட்க்கு நிறைய வேலை கிடைச்சதுனாலே ஐ வில் பி வெரி ஹாப்பி. அதுதான் நிறைய வந்து தேவையா இருக்கு. கம்மிங் ஃப்ரம் அவுட் ஸ்டேட் அவங்க வந்து இருக்கிறதுனால இருக்கிற தமிழ் மக்கள், தமிழ் பெண்களுக்கு வந்து மகிமையும் மதிப்பும் கிடையாம போயிடுது. ஸோ அது மாறிச்சுனாலே பெரிய சந்தோஷம் தான். ஸோ அவங்க என்ன சொல்ல வராங்க, தமிழ் பெண்களும் அழகுதாங்க, நாங்களும் டைலாக் பேசுவோங்க, அழகா நடிப்போங்க அப்படிங்கிறாங்க. ஸோ உண்மை. தேங்க்யூ. தமிழச்சியா இருக்கிறதுல எப்பவுமே பெருமைப்படுவோம். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஸோ நம்ம ஒரு டீம்ல அவங்களோட என்னென்ன பாயிண்ட்ஸை முதன்மையா வச்சிருக்காங்க அப்படிங்கிறத கேட்டோம். எங்க டீமை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரௌட் டீம் மெம்பரா நான் சொல்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்களோட மிக முக்கியமான ஒரு கருத்து என்னன்னா, வேலை வாய்ப்பு நாங்க வாங்கி தருவோம், ஆனா அது சேனல்ஸ்ல மட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நாங்க அதை முதன்மையாவே வைக்கல. மிக முக்கியமா நாங்க முதன்மையா வச்ச ஒரு பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, டிவி ஷோஸ் பண்றது, அதர் கண்ட்ரீஸ்ல போய் ஷோஸ் பண்றது, இப்படி எதுலெல்லாம் ஒரு ஆர்டிஸ்டா இருக்கிறவங்களுக்கு நடிப்புங்கிறது மட்டும் இல்லாம அதர் ஆஸ்பெக்ட்ல எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் என்னத்துலலாம் முடியுமோ, அதுல என்னென்னலாம் சிறப்புகள் செய்ய முடியுமோ அதெல்லாம் நாங்க செய்வோம். ஸோ உங்களோட எக்கனாமிக்கல் கண்டிஷன், உங்களோட மாச சம்பளம் இவ்வளோ தேவை அப்படின்னா அதை எந்த அளவுக்கு எங்களால் உயர்த்த முடியுமோ அதெல்லாம் செய்வோம் அப்படிங்கிறத எங்களோட முதல் முக்கியமான கொள்கை சார். ஸோ அதை பற்றி சொல்லுங்க சார். அண்ட் தேங்க்யூ மேம். அண்ட் உங்களோட பைட்டை நாங்கள் எதிர்பார்க்குறோம். அண்ட் இதுதான் எங்களோட கொள்கை. அண்ட் எங்களோட டீமோட முதுகெலும்பு டைரக்டர் தேவேந்திரன் சார் அவர்கள் இருக்காங்க. அவங்க எங்க டீம் பத்தியும் எங்க டீமோட கொள்கைகள் பத்தியும் அவங்க சொல்ல போறாங்க. நான் டைரக்டர் தேவேந்திரன் பேசுகிறேன். ஆனால் ஒரு நடிகராக அங்கீகாரம் எடுத்திருக்கேன். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் ஆரம்ப காலத்தில் நடிகராக வரணும்னு ஆசைப்பட்டவன். அதனால் இந்த சங்கத்துக்கு ஏதாவது செய்யணுங்கிறது தான் என்னுடைய கடமை. என்னுடைய முயற்சியில் நிறைய ஏற்பாடுகள் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் நடிகர் சங்கத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் வேலை கொடுக்குறது என்னுடைய முழு பயிற்சியாக இருக்கும். ஏன்னா ஒரு டைரக்டருங்கிற ஒரு ஒரு தொழில் பவர் இருக்கிறதுனால அதை என்னால் செய்ய முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிச்சயமாக சில சங்கத்தை உயர்த்துறதுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ, இப்போ வெளிநாடுகளில் போய் நிகழ்ச்சி நடத்துறது எல்லாமே ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கோம். நலிந்த கலைஞருக்கு பஸ் பாஸ் வாங்கி கொடுக்கறதா பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். ரெண்டாவது ஊக்கத்தொகை கொடுத்து, வயசானவர்களுக்கு ஊக்கத்தொகை கொடுத்து அவங்க என்கரேஜ் பண்ணுவோம். சங்கத்துக்கு கட்டடம் கட்டுறது, இடம் வாங்கி கட்டுறதெல்லாம் பிளானில் இருந்துட்டு இருக்கு. நிறைய பிளான்கள் இருக்குது. நிச்சயம் நாங்கள் வந்துட்டோம்னா எங்களோட பிளான் ஒவ்வொன்றும் எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் இருக்குது. அது கண்டிப்பாக நடக்கும் என்பதை உறுதியாக சொல்லிக்கிறேன்.
தேங்க்யூ ஸோ வெரி மச் சார். நீங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவாகணும் அப்படிங்கறதா நம்ம எல்லாரோட கனவும் கூட. நன்றி, தேங்க்யூ. அண்ட் இது எல்லாமே ஒரே நாள்ல நடக்கக்கூடிய காரியமா? நாங்க எல்லாரும் இன்னைக்கு பதவி ஏத்து நாளைக்கு நம்ம ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் யாரு ஜெயிச்சாலும் அது இமீடியட்டா நடக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. எல்லாத்துக்குமே ஒரு டைம் எடுக்கும். பட் நாங்க எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு பெட்டர்மெண்ட்டுக்காக தான் போராடிட்டு இருக்கோம். கண்டிப்பா அந்த பெட்டர்மெண்ட் கிடைக்கும். சில பேருக்கு இன்ட்ரோவே தேவை கிடையாது. பார்த்த உடனே இன்ட்ரோ தேவையா, சாருக்கு தேவையே கிடையாது. சோகால் ஹீரோ எல்லாருமே எதிர்பார்க்கிற எப்ப நடிப்பாரு, இவர் கூட எப்ப நடிப்போம் அப்படின்னு எங்க டீம்ல இருக்கிற நிறைய பேரை எதிர்பார்க்கிற ஒரு ஹீரோ நம்ம கூட இருக்காரு, ஸ்ரீ சார். சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே சூப்பரா போயிட்டு இருக்கு. உங்க நடிப்புல நாங்க எல்லாருமே அந்த ப்ராஜெக்ட்ஸை பார்த்து நாங்க சந்தோஷப்பட்டுட்டு இருக்கோம். அதுக்கு மிக முக்கியமான நன்றிகள். அண்ட் அதெல்லாம் அப்பார்ட், ஒரு ஹீரோவா ஒரு நடிகனா தாண்டி உங்களோட சக நடிகர்களுக்கு நீங்க நிறைய பிரச்சனைகளை பார்த்திருப்பீங்க. அது எல்லாத்தையுமே நீங்க உங்களோட ரொட்டீன் லைஃப்ல பார்த்துட்டு தான் வரீங்க. நம்ம சங்கத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய உங்களுக்கு வந்து டிராபேக்ஸ் இருக்கலாம். அதை பத்தி சொல்லுங்க. என்னென்னலாம் நல்ல விஷயங்கள் வரணும், என்னென்னலாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்க? அதே மாதிரி இன்னைக்கு ஓட் போடும்போது என்னென்னலாம் நீங்க நினைச்சு ஓட் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் இங்கே ஹீரோ எல்லாம் இல்லை, இங்கே எல்லாருமே சக நடிகர்கள் தான், எல்லாருமே ஒரே டீம் தான். ரெண்டாவது, இன்னைக்கு கண்டஸ்டன்ஸாக ஒரு 4 டீம் நிற்கலாமே தவிர எந்த டீமாக இருந்தாலும் எல்லாருக்கும் நல்லது பண்ண தான் வந்திருக்காங்க. ஸோ குறைகள்ன்றது எல்லா இடத்துலையும் இருக்கும். அது எல்லாரும் சேர்ந்து நம்ம என்ன சார்ட் அவுட் பண்ணுறோம், அது நம்ம எலெக்ஷனை நின்று தான் நம்ம வந்து பண்ணணும்ல. நிற்கிறவங்க எல்லாத்துக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணலாம். எந்த அணியை ஜெயிச்சாலும் எந்த அணி வந்தாலும் அவங்களுக்கு ஆதரவாக இருந்தால் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு யூனியனாக ஒரு டீமாக நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அது கண்டிப்பாக பண்ணால் ஒரு ஃபேமிலியாக ஜெயிக்கலாம். இது இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் சுமார் 4 டீம் அப்படி தான் இருக்கும். பட் அதுக்கப்புறம் எல்லாருமே ஒரே டீம் தான், ஒரே குடும்பம் தான். எண்ட் ஆஃப் த டே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ஆதரவாக இருக்கணும், அவ்வளோதான். நம்ம எல்லாருமே ஒரே குடும்பம் மாறிடுவோம். அண்ட் பெட்டர்மெண்ட்ஸ் பற்றி சொல்லுங்க சார். பெட்டர்மெண்ட்ஸ் பற்றி சொல்லணும்னா நிறைய பேர் நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ டப்பிங் சீரியல்ஸு, அதுக்கப்புறம் அதர் லாங்குவேஜ் அவங்க நடிக்கட்டும், தப்பு கிடையாது. அடுத்த இருக்கவங்களுக்கு அடுத்த ஊர்லேருந்து இருக்கவங்களுக்கும் நல்லது பண்ணுறது நல்லதான். பட் நம்ம வீட்டில் இருக்கவங்களை பட்டினி போட்டு பக்கத்து வீட்டுங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது சரியில்லை. ஸோ எல்லாருக்கும் நல்லது பண்ணும். ஸோ ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் எவரிவன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இங்க பேசினவங்க எல்லாருமே ஒரு விஷயத்த முதன்மையா வச்சாங்க. நார்மலா வந்து நடிகர்கள் எல்லாருக்குமே போட்டி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பட் எல்லா நடிகர்கள் பேசும்போது சொன்ன ஒரே விஷயம் என்னன்னா, எல்லாருக்குமே எங்க சக நடிகர்களுக்கும் சேர்த்து வேலை வேணும், எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும். நான் மட்டும் சந்தோஷமா இருந்த பார்த்தது என்னோட குடும்பமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. இன்னைக்கு ஒரு நடிகை மட்டும் கிடையாது, ஒரு ப்ரொடியூசரும் நம்ம கூட இருக்காங்க. அண்ட் கிரேட் ப்ரொடியூசர், கிரேட் குட்டி பத்மினி மேம் தான் சொல்லணும். மேம், இன்னைக்கு ஒரு ஆர்டிஸ்டாவும் சரி, ஒரு ப்ரொடியூசராகவும் சரி, உங்களுக்கும் சில விஷயங்கள் மனசை நிறுடுற விஷயங்கள் இருக்கும், அண்ட் நீங்க எதிர்பார்க்குற விஷயங்கள் இருக்கும். இந்த எலெக்ஷனை நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? அண்ட் இந்த எலெக்ஷன் முடிஞ்சு வர டீம் கிட்ட நீங்க என்னென்ன விஷயங்கள் எதிர்பார்க்குறீங்க? முதல்ல இத்தனை அணியா பிரிஞ்சு இருக்கிறது ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன்னா ஒரு எலெக்ஷனுங்கிறது வந்து எப்பவுமே வந்து ஒரு 2 அணியா இருக்கணும். அஃப்கோர்ஸ் ஜெயிச்ச உடனே எல்லாருமே ஒரே அணி ஆயிடுவாங்க, அதுலயும் வந்து எனக்கு எந்த டவுட்டும் இல்லை. அண்ட் இன்னைக்கு இவ்வளோ சிறப்பா இவ்வளோ பேர் வந்து துணிஞ்சு வந்து நிக்கிறாங்கன்னு நினைக்கும் போது அதுவும் ஒரு விதத்துல வந்து சந்தோஷமா தான் இருக்கு. அண்ட் ஸ்பெஷலி விமன் நிறைய பேர் வந்து இந்த தடவை பார்ட்டிசிபேட் பண்றாங்க. பட் வந்து இது வந்து அரசியல் எலெக்ஷன் மாதிரி கிடையாது, ஒரு எலெக்ஷன். இதுல ஜெயிச்சதுக்கு அப்புறம் எல்லாருமே நண்பர்களாகவும் சகோதர சகோதரிகளாகவும் தான் வேலை பார்க்க போறாங்க. ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே சீரியல்ல டெய்லி பொழுது விடிஞ்சு போதுனா பொழுது பார்த்துட்டே தான் இருக்காங்க. பட் கண்டிப்பா நிறைய சிஸ்டம் கொண்டு வரணும். ஏன்னா ப்ரொடியூசரா நாங்களும் ரொம்ப கஷ்டப்படுறோம். இன்னைக்கு வந்து காம்படிஷன் அதிகமாயிடுச்சு. இன்னைக்கு வெளியூர்ல இருந்து நிறைய பெண்கள் இறங்குறாங்க, லோக்கல் பெண்களுக்கு வந்து வேலை இல்லாம இருக்கு. ஸோ இதெல்லாம் கண்டிப்பா வந்து கரெக்ட் பண்ணி நல்லபடியா கொண்டு வரணும். நடிகர்களுக்கு நாளைக்கு வேலை இல்லாத போது அவங்களுக்கு ஒரு சரியான பென்ஷன் கொடுத்து அவங்கள பாதுகாக்க வேண்டியதும் இந்த எலெக்ஷனுடைய கடமையா இருக்கணும். பெண்களுக்கான உரிமை, பெண்களுக்கான பிரச்சனைகளை பத்தி பேசும்போது ஒரு பெண் வேட்பாளர் இங்க இருக்காங்க. சைல்டு ஆர்டிஸ்ட் வேற, ஹீரோயின், இன்னைக்கு கேரக்டர் ரோல்ஸ் பாடிட்டு இருக்காங்க. அண்ட் இவ்வளோ விஷயங்கள் அவங்க கிட்ட இருக்கும்போது அவங்க கிட்ட கேட்போம், அவங்களோட எதிர்பார்ப்புகள் என்னவா இருக்கு, இந்த எலெக்ஷன் எப்படி போயிட்டு இருக்கு. வாங்க, யாரோ டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு போறாங்க பாஸ். சோனியா அக்கா அவங்க தான் இப்ப நம்ம கிட்ட சொல்ல போறாங்க. பெண்கள் அப்படின்னு இல்லை, எல்லாருக்குமே வேலை இல்லாதது தான் ஒரு பெரிய பிரச்சனை. அதுக்கு பேசிக்காக நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியதாக இருக்குது. முக்கியமாக அதர் ஸ்டேட்லேருந்து, அதாவது நம்ம சீரியல் எப்படி வந்துச்சுன்னா,
சீரியல்ல கல்யாணம் ஆகி செட்டில் ஆன பெண்கள் தான் நிறைய பேர் சீரியல்ல நடிக்கவே வந்தாங்க. அவங்களுக்கு இந்த கேரக்டர் ரோல்ஸ், ஒரு மாதிரி ஹோம்லியா ரோல்ஸ், போயிட்டு வந்து வீட்டில் குழந்தைங்கள ஃபேமிலியை பார்க்கறது, அதுக்காக தான் வந்தாங்க. ஸோ அந்தந்த ஸ்டேட்ல இருக்கிறவங்க, அந்தந்த சீரியலை நம்பி பிழைக்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. இது இப்போ அதர் ஸ்டேட்ல இருந்து வர்றதுனால என்ன ஆகுதுன்னா, கேரக்டர் ரோல்ஸ்க்கும் அதர் ஸ்டேட்ல இருந்து கூட்டிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இந்த ஸ்டேட்ல இருக்கிறவங்க, நம்ம சீரியல்ன்றது ஒரு ஃபேமிலி மாதிரி போயிட்டு உடனே முடிச்சிட்டு வர மாதிரி, சினிமா மாதிரி கிடையாது. ஸோ அந்த அந்த ஒரு 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 பயங்கர ஃப்ரெண்ட்லியான ஒரு அட்மாஸ்பியர் இருந்தது. இப்போ ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஏன்னா எல்லாம் அதர் ஸ்டேட்ல இருந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இங்கே இருக்கிற அதையே நம்பி ஐயோ நம்ம போய் சாயந்தரம் வந்து குழந்தைங்கள பார்த்துக்கலாமே நினைக்கிற அந்த லேடிஸ்க்கு ரொம்ப ப்ராப்ளம் ஆச்சு. அதான் பேசிக்கான ப்ராப்ளம் நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என்னன்னா, அவங்களுக்கான சில பிரச்சனைகள் இருக்கும். சில இடத்துல ஏதாவது மிஸ்பிஹேவ் பண்ற மாதிரி, அந்த மாதிரி மூமெண்ட். ஸோ அதுக்கெல்லாம் நம்ம ஒரு கமிட்டியா வந்துட்டோம்னா, நம்ம ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் பண்ணலாம், அவங்கள சப்போர்ட் பண்ணலாம். ஒரு பொண்ணா இருக்கிறதுனால பொண்ணுங்களோட எல்லா விஷயங்களும் நம்மளுக்கு தெரியும், எல்லா கஷ்ட நஷ்டங்கள் தெரியும். ஸோ நம்ம கண்டிப்பா நிறைய ஹெல்ப் பண்ணலாம்னு நினைக்கிறோம். இவ்வளவு டென்ஷனா, இவ்வளவு டிராபிக் நடுவுல இப்படி பதறி அடிச்சிட்டு போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸ்கியூஸ் மீ மேம், 2 minutes ஹலோ மேம், ஹாய், எப்படி இருக்கீங்க? கோலங்கள் அப்படின்னு அந்த கோலங்கள் சீரியலோட தேவதையை நம்ம இன்னி வரைக்கும் மறக்கல அப்படின்னு நினைக்கிறேன், தேவயானி மேம். ஸோ தேவயானி மேம் இப்ப நம்ம கூட இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட கேட்போம், இந்த ஓட்டிங், இந்த 4 டீம் பத்தி கேட்க போறோம். அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்களோட மனநிலை எப்படி இருக்கு? மேம், சின்ன திரையை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ஒரு முடிசூடாத ஒரு குயின். அது இன்னைக்கு இல்ல, அன்னைக்கு இல்ல, எப்பவுமே தான். சில விஷயங்கள் சொல்லுங்க மேம் எங்களுக்கு. சின்ன திரையில வந்து இன்னைக்கு எலெக்ஷன்ஸ், யார் வந்தாலும் என்னோட வாழ்த்துக்கள். அவங்களுக்கு நல்லது பண்ணுங்க சின்ன திரைக்கு. தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட் டு ஹூஎவர் வின்ஸ். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். சின்ன திரை எலெக்ஷன் ஒரு பக்கம் 4 டீம், அதாவது நடிகர்கள், ரொம்ப ஃபெமிலியரா இருக்கிற நடிகர்கள் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும், சுயேட்சை அப்படின்னு சில பேர் நிப்பாங்க இல்லையா, அப்படி 3 சுயேட்சை டீம் நம்ம கிட்ட இருக்கிறாங்க. ஸோ ரமா அக்கா அவர்கள், சோகால் டான்சர், நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஈஸ்வரி அவர்கள், நாங்க வந்து ஈஸ்வரி அவர்களை போன்ல நிறைய கேட்டுருக்கோம். ஈஸ்வரி நிக்கிறாங்களா, அங்க பண்ண, அது பண்றாங்களா, இது பண்றாங்களா நிறைய. அந்த ஈஸ்வரி யாரு அப்படின்னா இவங்க தான். ஓகேவா? எங்களை பரப்பர வரைக்கும் ரொம்ப வந்து ஒரு ஃபெமிலியரா இருக்கிற, அதாவது இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் சுயேட்சையில ஃபெமிலியரா இருக்கிற ஒரு மெம்பர் அப்படின்னு தாராளமா சொல்லலாம். இந்த பக்கம் விஜி அவர்கள், விஜி ஷார்ட் ஃபார்ம், அதுவே போதும் இல்லமா? ஓகேமா. ஸோ இவங்க 3 பேர் தான் சுயேட்சையா நிக்கிற மெம்பர்ஸ். ஓகே, ஸோ இவங்க 3 பேரும் எந்த ஒரு காரணத்துக்காக இந்த சுயேட்சையா இங்க நிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, இவங்களோட கொள்கைகள் என்னென்ன அப்படிங்கறத நம்ம வந்து ரமா அக்கா அவர்கள் கிட்ட இருந்து ஆரம்பிப்போம். ரமா அக்கா சொல்லுங்க. அவங்களே சொல்லட்டும். என்ன சுயேட்சைக்குள்ள பயங்கர பலத்த போட்டியா இருக்கும் போல இருக்கேப்பா அப்படிங்கிற மாதிரி. ஓகே, சுயேட்சைக்குள்ள பயங்கர போட்டிங்கிறதுனால நீங்க தான் முதல்ல பேசணும் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்க. விஜய் அவர்கள் சொல்லுங்க. அதாவது 4 டீம் நிற்கிறாங்க. 4 டீம் வந்து யார் யார் ஜாயின் பண்ணுறாங்கன்னு எங்களுக்கு முன்னாடி தெரியாது. ஸோ நாங்கள் கமிட்டி மெம்பருக்கு சுயேட்சா நிற்கிறோம். வின் பண்ணுற டீமோட நாங்கள் வின் பண்ணோன்னா ஜாயின் பண்ணிக்கலான்ற ஒரு நம்பிக்கையில் நிற்கிறோம், அவ்வளோதான். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க அப்படி ஒரு வேளை கமிட்டி மெம்பர்ல வின் பண்ணீங்க அப்படின்னா முதன்மையா வைக்கிற அந்த கருத்துக்கள் என்னவா இருக்கும்? என்ன, மெம்பர்ஸ்க்கு முதல்ல வேலை தான், அதுக்கு முதல்ல முயற்சி பண்ணணும் சங்கத்தின் சார்பாக. மற்றபடி அவங்க என்னென்ன கொள்கைகள் வச்சுருக்காங்களோ அதுபடி செயல்படுத்தணும், அவ்வளோதான். ஓகே, நன்றி, தேங்க்யூ.